நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாற்று ஏற்பாடு தொடர்பாக இண்டிகோ நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களோடு நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? இண்டிகோ என்னவென்று சொல்லியிருக்கு? தொடர்ந்து 4வது நாட்களாக இந்தியாவுடைய விமான சேவையானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது இந்த பயணமானது ரத்து செய்யப்படுபவர்களுக்கு குறிப்பாக வரும் டிசம்பர் 5 இன்று முதல் 15ஆம் தேதி வரை அந்த கேன்சலேஷன் சார்ஜுகள் என்பது தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக இண்டிகோவினுடைய நிர்வாகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் அந்த விமான சேவைகளை மாற்றி அமைப்பதற்கான ஒரு அவகாசமும் அதற்கு அந்த எந்த ஒரு கட்டணம் இன்றியும் அந்த ரீஸ்கெடியூல் செய்வதற்கான ஒரு வழிமுறையை தற்பொழுது இண்டிகோ வகுத்துள்ளதாகவும் டிசம்பர் 5 முதல் 15ஆம் தேதி வரை பயணம் செய்வதற்கான ஒரு திட்டமிடல் அடிப்படையில் டிக்கெட் புக் செய்த அனைத்து பயணிகளுக்குமே அவர்களுடைய கேன்சலேஷன் கட்டணம் என்பது முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ரீஸ்கெடியூல் செய்வதற்கான ஒரு கட்டணமும் ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது இண்டிகோவினுடைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று ஒரே நாளில் சுமார் 550 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நிலை என்பது மேலும் ஒரு சில தினங்களுக்கு தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலான ஒரு உத்தரவுகளையும் இண்டிகோ அறிவிக்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இண்டிகோ நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. பயணிகளுடைய ஒரு சௌகரியத்திற்கு ஏற்றா போல பல்வேறு உத்தரவுகளை தற்பொழுது ஒரு நிவாரண அடிப்படையில் இண்டிகோ வெளியிட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக கேன்சலேஷன் மற்றும் ரீஸ்கெடியூலிங் கட்டணங்கள் என்பது தற்காலிகமாக முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இண்டிகோ வெளியிட்டுள்ளது. 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அந்த டிக்கெட்டுகளை புக்கிங் செய்தவர்கள் அனைவருமே தங்களுக்கு விரும்பிய தேதியில் மறுபுக்கிங் செய்வதற்கு வகையில் இந்த ஒரு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளதாக இண்டிகோ நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.